குடும்ப வாழ்க்கையில் மனைவிக்கு ரிட்டையர்மெண்ட் தேவை தான். அதை சொல்கிறது தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். படுக்கையிலிருந்து எழும்போதே அப்பாடா, நாளையிலிருந்து காலில் கஞ்சியை கொட்டின மாதிரி பரபரக்க வேணாம் என நினைத்தார் ரகுநாதன். சிறிது நேரத்தில் குளித்து அலுவலகத்திற்கு தயாராக வந்தவர், கோகிலா, எனக்கு இன்னைக்கு லஞ்ச் வேண்டாம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க என்றார். இன்னைக்கு நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க, அதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் கொடுக்க போகிறாங்கன்னு நேற்றே சொல்லிட்டீங்க என்றவாறு அலுவலகத்திற்கு செல்லவிருக்கும் தன் மகன்கள் மற்றும் மருமகள்களுக்கு தனித்தனியாக லஞ்ச் பாக்ஸை நிரப்பினாள் மனைவி கோகிலா. அவருடைய பணி ஓய்வு நாளுக்காக பிள்ளைகள் ஆசையாக வாங்கி தந்திருந்த கருப்பு கலர் பேண்ட், இளம் நீல நிறத்தில் கோடுகள் போட்ட ஷர்ட், தங்க ஃப்ரேம் போட்ட கண்ணாடி அணிந்து ஆஃபீஸ் கிளம்பி போனார் ரகுநாதன். கிளார்க்காக பணியில் சேர்ந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று அதிகாரியாக 34 ஆண்டுகள் பணியாற்றி இன்று ஓய்வு பெறுகிறார். அன்பான மனைவி, 2 மகன்கள், இருவரும் இன்று நல்ல வேலையில் இருக்கின்றனர். அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று வேலைக்கு செல்லும் பெண்களையே திருமணம் செய்து வைத்தார். மூத்தவனுக்கு ஒரு பையன், இளையவனுக்கு ஒரு பையனும் பெண்ணும். கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று இடம் வாங்கி மாடியில் 2 மகன்களுக்கும் கீழே தங்களுக்குமாக வீடு கட்டினார். ஒரே சமையல். முன்பு மகன்களை வளர்த்து ஆளாக்கிய கோகிலா இப்போது பேரன் பேத்திகளை வளர்க்கிறாள். ரிட்டையரான பின் கிடைக்கும் பிஎஃப், கிராஜுவிட்டி பணத்தை மனைவி பெயரில் டெபாசிட் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தவாறு அலுவலகத்திற்குள் நுழைந்து தன் இருக்கையில் அமர்ந்தார் ரகுநாதன். ஒவ்வொருவராக வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க களை கட்ட ஆரம்பித்தது. அவரிடம் இந்த ஃபைல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு கீழ் பணிபுரியும் சம்யுக்தாவிடம் ஒப்படைக்க வேண்டும். சம்யுக்தா, சார்ஜ் எடுத்துக்கிறீங்களா? ஓகே சார் என்று அவள் வர அரை மணி நேரத்தில் வேலை முடிந்தது. சார்ஜ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொண்டிருந்த சம்யுக்தாவையே உற்று பார்த்தார். 40 வயது இருக்கும். துடிப்பான பெண். 5 ஆண்டுகளுக்கு முன் பணி மாறுதலில் அவள் இங்கு வந்த முதல் நாளே அவளுடன் பிரச்சனை ஏற்பட்டது. அதிகாரி கேப் போயிருக்கார், அவர் வந்தவுடன் அவர்கிட்ட நீங்கள் ஜாயிண்ட் ரிப்போர்ட் கொடுங்க என்றார் ரகுநாதன். அவருக்கு அடுத்த அதிகாரி நீங்க தானே, நீங்களே என் ஜாயினிங் ரிப்போர்ட்டை வாங்கலாமே என்றாள் சம்யுக்தா. அப்போ கேம்ப் போனவர் இன்னைக்கு வரலைன்னா என் லீவு வீணாகிடாதா? நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு புகார் செய்வேன் என்று அவள் எகிற வேறு வழி இல்லாமல் மேலதிகாரியிடம் ஃபோனில் விஷயத்தை சொல்லி அனுமதி வாங்கி அவளை பணியில் சேர அனுமதித்தார். அதன் பின்பும் அவளுடன் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படவே செய்தது. ஆனாலும் இருவருக்குமே வேலையின் மீது அக்கறை இருந்ததால் அவை பெரிதாக பார்க்கப்படவில்லை. தன் வசீகர தோற்றம், படபடவென்ற பேச்சு, யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கும் தைரியம் என எல்லோரையுமே கவர்ந்து விட்டாள் சம்யுக்தா. இன்றும் அவள்தான் அவருடைய பிரிவு உபச்சார விழாவுக்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். மாலை மணி 5. பிரிவு உபச்சார விழாவுக்காக தலைமை அலுவலர் அறைக்கு எல்லோரும் அழைக்கப்பட்டனர். டிஃபன், காஃபி சாப்பிட்டு ரகுநாதனுக்கு மாலை மரியாதையெல்லாம் செய்த பின் நன்றி சொல்ல எழுந்தார் ரகுநாதன். என் 24 வயதில் வேலைக்கு சேர்ந்தேன். ஆஃபீஸுக்காகவும் வீட்டுக்காகவும் உழைத்து எல்லா கடமைகளையும் நிறைவாக முடித்து விட்டேன். இனி பூரண ஓய்வுதான் என்றார் திருப்தியாக. உங்கள் ஓய்வு காலத்தை எப்படி கழிக்கிறதுன்னு ஏதாச்சும் திட்டம் வச்சுருக்கீங்களா சார் என்று கேட்டார் தலைமை அலுவலர். உள்நாடு வெளிநாடுன்னு உடம்பு ஒத்துழைக்கும் வரை சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. அடுத்த மாதம் சிங்கப்பூர் போக ஃப்ளைட் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாய் வளர்க்கணும், அதோட விடிய கால வாக்கிங் போகணும். அது எனக்கு ஒரு நல்ல தோழனாக இருக்கும். கம்ப்யூட்டரில் அனிமேஷன் படிக்கணும். இப்படி நிறைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்குது. புது புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்றார். எல்லோரும் கைத்தட்டினர். சம்யுக்தா எழுந்து, சார், உங்ககிட்ட சில சந்தேகங்கள் கேட்க வேண்டியிருக்கு, கேட்கலாமா என்றாள். இந்த நேரத்தில் இவள் என்ன சந்தேகம் கேட்கப் போகிறாள் என்று ஆச்சரியப்பட்டாலும், கேளுங்க மேடம் என்றார். உங்கள் திட்டம்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. உலகத்தையெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு சொல்கிறீங்க, அது நல்ல விஷயந்தான். அதில் உங்கள் மனைவிக்கு என்ன பங்கு இருக்குது? அவளுக்கு இதில் என்ன பங்கு இருக்க போகுது? என் பயண ஏற்பாடுகளை எல்லாம் அவள் தான் கவனிச்சுக்க போகிறா அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களோட கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா? அது எப்படி? அவளுக்கு வீட்டை கவனிக்கவே நேரம் சரியாக இருக்கும்.
அவளை நம்பித்தானே நாங்கள் எல்லாரும் வெளியே போகிறோம். அதுவும் இல்லாமல் அவளை கூட்டி போனால் அவளை கவனிக்கவே நேரம்லாம் போயிடும். அப்புறம் எங்கே நான் ஊரை சுற்றி பார்க்குறது? அவருடைய கிண்டலுக்கு எல்லாரும் சிரித்தனர். சம்யுக்தா விடவில்லை. நாயை தோழனாக வளர்க்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் மனைவி உங்களுக்கு நல்ல தோழியா இல்லையா? ரகுநாதனுக்கு சிரிப்பு வந்தது. என் மனைவி எனக்கு நல்ல தோழிதான். அதுக்காக நான் நாய் வளர்க்கக்கூடாதா? அதை தோழனாக நினைக்கக்கூடாதா? நீங்கள் கேட்குறது சில்லியாக இருக்கு என்றார். சரி, புதுசாக கற்றுக்கணும்னு சொன்னீங்க. உங்கள் மனைவிக்கு அந்த மாதிரி ஆசை ஏதும் இருக்கான்னு இதுவரை கேட்டிருக்கீங்களா? பேச்சு வேறு திசை நோக்கி செல்வதை உணர்ந்த தலைமை அலுவலர், மேடம், உங்களுக்கு இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத சந்தேகம்? ரகுநாதனை சந்தோஷமாக வழி அனுப்புவோமே. ரகுநாதன், இல்லை சார், அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னே தெரியல, அதை தெளிவாக சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறார். தேங்க்ஸ் சார். உங்களை கல்யாணம் செய்து வந்ததுலேருந்து உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைங்களுக்காக உழைக்க உங்கள் மனைவிக்கு ரிட்டையர்மெண்ட் வேணாமா? அதை நீங்கள் யோசித்து பார்த்த மாதிரியே தெரியலையே. 50 வயசுக்கு மேலே பெண்களுக்கு வரும் மெனோபாஸ், மூட்டு வலி, இதெல்லாம் உங்கள் மனைவி கஷ்டப்படுத்தாதா? இது தவிர சர்க்கரை நோயே இருந்துட்டா இன்னும் கஷ்டம். நாய் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. அந்த நாயை குளிப்பாட்டி அதுக்கேற்ற மாதிரி சோறு போட்டு அது உடம்புக்கு வந்தால் பார்த்துக்கணும். நீங்களோ அடிக்கடி டூர் போகணுன்னு ஆசைப்படுறீங்க. அப்போ உங்கள் மனைவிக்கு தானே கூடுதல் வேலையாகும். சதா காலமும் வீட்டில் உள்ளவங்களுக்காக சமையலை பற்றியே சிந்தித்து வீட்டு நிர்வாகத்தை கவனிக்கும் அவங்களுக்கு ஓய்வு தேவைப்படாதா? உலகம் முழுவதும் இல்லாட்டினாலும் அவங்களுக்கும் ஊரை சுற்றி பார்க்க ஆசை இருக்கத்தானே செய்யும். உங்களை மாதிரி அவங்களுக்கும் சின்ன சின்ன ஆசை இருக்கலாம்ல. அதை பற்றி எப்பயாச்சும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கீங்களா? நம் குடும்ப அமைப்பில் பெண்களை தங்களை காட்டிலும் தங்கள் குடும்பத்தையே அதிகமாக நேசிக்கிறாங்க. குடும்பத்துக்காக சமரசமும் தியாகமும் செய்ய தயங்குறதில்ல. அதுதான் பெண்களோட பலவீனம். அதுவே உங்களுக்கு பலமாக போயிடுது. உங்கள் பேச்சில் என்னோட ஓய்வு, என்னோட சந்தோஷம்னு சொல்கிறீங்க. வீட்டை பற்றின கவலை எதுவும் உங்களுக்கு வராமல் உங்கள் மனைவி பார்த்துக்கிறாங்க. அதனால தான் நிம்மதியான ஓய்வு சாத்தியமாக இருக்குது உங்களுக்கு. பேசி முடித்தால் சம்யுக்தா. மேடம், நீங்கள் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற தலைமை அலுவலர். ரகுநாதன் சார், கார் ரெடியாக இருக்குது, உங்கள் வீடு வரை உங்களை கொண்டு விட போகிறோம் என்று எல்லோரையும் கிளப்பினார். 4 மாதங்கள் கடந்த பின் ஒரு நாள் சம்யுக்தா மற்றும் செக்ஷனில் இருந்த மற்ற எல்லாருக்கும் ஃபோன் வந்தது. ரகுநாதன் தான் பேசினார். நாளைக்கு எங்கள் வெட்டிங் டே. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு. எல்லோரும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும் என்றார். அடுத்த நாள் கிஃப்ட் பார்சலோடு அவர் வீட்டுக்குள் நுழைந்தனர். குடும்பமே அவர்களை வரவேற்றது. ஆஃபீஸ் நிலவரங்களை சிறிது நேரம் பகிர்ந்து கொண்ட பின் சாப்பிட உட்கார்ந்தனர். தக்காளி சூப், புலாவ், சாம்பார், கார உருளைக்கிழங்கு, அவியல், அப்பளம், வடை, பாயசம் என சாப்பாடு அமர்க்கலமாக இருந்தது. சாப்பாடு சூப்பர் மேடம் என்று ரகுநாதனின் மனைவி கைகளை பிடித்து குலுக்கினாள் சம்யுக்தா. இல்லைம்மா, இந்த பெருமையெல்லாம் இவருக்கு தான், இவர் தான் இதையெல்லாம் சமைச்சாரு என்று கணவனை கை காட்டினாள். புன்சிரிப்புடன் அதை ஆமோதித்த ரகுநாதன், அன்னைக்கு சம்யுக்தா பேசின பேச்சு என் மனைவியை பற்றி வேறு கோணத்தில் சிந்திக்க வச்சது. புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சமையலும் ஒரு கலை தானே. என் மனைவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இப்போவும் என் பிளான் படி என் மனைவியோடு டூர் போகிறேன். நாங்கள் வெளியே போகும்போதெல்லாம் மருமகள்கள் 2 பேரும் வீட்டு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. அனுபவிக்கும் போது தான் இந்த சந்தோஷம் புரியுது சம்யுக்தா. உங்களோட வெளிப்படையான பேச்சு தான் என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று நன்றி கூறினார். விருந்துண்ட திருப்தியுடன் அவரது மனைவியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் மனதையும் நிறைக்க விடைபெற்று கிளம்பினர் அனைவரும்.